الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தொழுகையிலே சூரா ஆல இம்ரான் ஓதப்பட்டது. சூரா பக்ராவுக்கு அடுத்தபடியாக பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு அத்தியாயம் ஆல இம்ரான். இந்த ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகள் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் என்று ஆரம்பித்து யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு என்று முடிகிற 10 ஆயத்துகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலே எழுந்ததும் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு முன்னால் இந்த 10 ஆயத்துகளை ஓதுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பெருமானாருடைய இரவு தொழுகையை பார்ப்பதற்கே அவங்க கூட படுத்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்திலிருந்து எஞ்சாங்க. எஞ்சதுமே அவர்கள் கண்ணை கசக்கிட்டு இந்த 10 ஆயத்தை ஓதுனாங்க. இந்த 10 ஆயத்தை ஓதிட்டு அதுக்கப்புறம் ஒரு துவா செய்வாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ சம்இ நூரா, என்னுடைய இதயத்திலே ஒளி ஏற்படுத்துவாயாக, என்னுடைய செவிகளில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய பார்வையில் ஒளியை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய வலப்புறத்தில் ஒளியை தருவாயாக, என்னுடைய இடப்புறத்தில் ஒளியை தருவாயாக, எனக்கு மேல் ஒளியை ஏற்படுத்துவாயாக, எனக்கு கீழ் ஒளியை ஏற்படுத்துவாயாக என்று ஒரு துவா செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் உது செஞ்சுட்டு தொழுதாங்கன்னு வருது. அதுக்கப்புறம் தான் உது செஞ்சுட்டு தொழுகிறாங்க. எஞ்சதுமே இந்த 10 ஆயத்துகளை ஓதுவாங்க. இப்போ ரமலானில் எல்லாருமே சஹருக்காக எழுந்திருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகிறோம். ஒரு ஹதீஸை கேட்டால் குறைஞ்சது வாழ்க்கையில் ஒரு தடவை அமல் செஞ்சாங்க. அதனால நாளைக்கு எஞ்சிக்கிற எல்லாருமே இந்த 10 ஆயத்தை ஓதுங்க. ஒரு ஹதீஸை கேட்டால் ஒரு தடவை வாழ்க்கையில் அமல் செஞ்சிடணும். பெருமானாருடைய ஒரு சுன்னத்தை அமல் செஞ்சுட்டோம். வாழ்க்கையில் தொடர்ந்து அமல் செய்தால் அது ஒலிக்கு மேல் ஒலி, குறைஞ்சபட்சம் ஒரு தடவை. அப்போ இதை ஞாபகத்தில் வைத்து காலையில் எஞ்சதுமே உதுவெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் உதுவெல்லாம் செஞ்சுட்டு பெருமானார் அப்படியே தூங்கி எஞ்சி ஓதுனாங்க. தூக்கத்திலிருந்து எஞ்சதும் கண்ணை கசக்கினாங்க, இந்த 10 ஆயத்துகளை ஓதுனாங்க. ஆக நாம் அதை அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். இந்த சூறாவுடைய கடைசி ஆயத்து, அதை பற்றியும் இன்னொரு ஆயத்தை பற்றியும் தான் இன்றைக்கு விளக்க போகிறேன். அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுடைய கடைசி ஆயத்தில் வெற்றிக்கான 4 விஷயங்களை சொல்கிறான். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் 4 விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு, ஈமான் கொண்ட மக்களே பொறுமையை கடைபிடியுங்கள். வஸாபிரு, பொறுமையில் எதிரிகளையும் வென்று விடுங்கள். வராபிது, இதுக்கு பல அர்த்தம் இருக்குது, சொல்லுவேன் தஃப்சீரில். வராபித்துக்கு ஒரு அர்த்தம் விழிப்போடு இருங்கள், எச்சரிக்கையோடு இருங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்போ 4 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். முதல் விஷயம் இஸ்பிரு, பொறுமையாக இருங்க. குர்ஆனில் அல்லாஹ் பொறுமையை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் கணக்கு வழக்கே கிடையாது. இன்றைக்கு ஓதப்பட்ட ஆல இம்ரானில் எத்தனை வசனங்கள் பொறுமை தக்வா, பொறுமை தக்வா, இதை பற்றியே தான் அல்லாஹ் சொல்கிறான். பொறுமையோடு இருந்து நீங்கள் இறையச்சத்தை கடைபிடித்தால் அதுதான் வலிமையான காரியம். நீங்கள் பொறுமையை இறையச்சத்தை கடைபிடித்தால் எதிரிகளுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் தவிடுபடி ஆக்குவான். அவ்வளவு வசனங்கள் இன்று ஓதப்பட்டதிலே வருது. ஏன் இந்த தலைப்பு எடுத்தோன்னு சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொறுமை நமக்கு மிக அவசியமாக தேவைப்படுது, ரொம்ப அவசியம். ஏன்னா எதிரிகள் நம்மை ஆத்திரமூட்டக்கூடிய, கோபப்படுத்தக்கூடிய பலவிதமான சூழ்ச்சிகளை செஞ்சிட்ருக்கிறான், பலவிதமான சூழ்ச்சி. இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப நிதானம் தேவை. நாம் சமூக வலைத்தளங்களில் எழுதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் வாய்ஸ் மெசேஜாக பதிவு செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொறுமையை கொண்டு தான் எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடிக்க முடியும். ஏன்னா நம்முடைய எதிரிகள் முஸ்லிம்களை வைத்தே நம்மை ஆத்திரப்படுத்தக்கூடிய பல சூழ்ச்சிகளையும் செய்கிறாங்க. வேலூர் இப்ராஹிம் மாதிரி சில பேரை பேச வைத்து, அந்த ஆள் பேசுகிறத கேட்டால் நமக்கே கோபம்தான் வரும், சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு கோபம் வரும் அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முனாஃபிக்குகள் இருப்பாங்க. அந்த முனாஃபிக்குடைய தோற்றத்தில் இருப்பவன் தான் இவன். பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை வச்சுக்கிட்டு மோசமான வேலையை செய்கிறான். அதை கேட்குற யாருக்குமே கடுமையான ஒரு கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் கட்டுப்படுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே கூட
கடுமையாக ஒரு முறை கோவப்பட்டாங்க. அது எப்போன்னு சொன்னால் உஹது போரில் ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கோரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஈரக்கொலையெல்லாம் உருவப்பட்டிருந்துச்சு. பெருமானாருடைய பெரிய தந்தை அவங்க சிச்சா வேற, அதனால் ஹம்ஸாவுடைய அந்த இறந்த பிணத்தை பெருமானாரால் பார்க்கவே முடியலை. அவங்க முன்னால் வந்து நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பட்ட நபர், நீங்கள் உங்களை இந்த பாவிகள் கொண்டு விட்டார்களே என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவ்வளவு ரஹமத்துக்குரிய பெருமானாரை விட பொறுமையாளர் யாருமே இல்லை. இப்போ சொன்னாங்க, உங்களை கொன்று விட்டார்கள், ஒருவேளை இந்த குறைஷிகள் என் கையில் சிக்கினால் உங்களுக்கு பதிலாக 70 பேரை கொல்லுவேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பதிலாக 70 பேரை கொல்லுவேன்னு சொன்னாங்க. இது அல்லாஹ் விரும்பினானான்னு சொன்னால் இல்லை. அல்லாஹ் இதை ரசித்தானானா இல்லை. அல்லாஹ் சொன்னா, நபியே, ஒருவேளை பலிக்கு பலி வாங்குறதா இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தான், ஒரு ஆளை கொன்னதுக்கு ஒரு ஆளை தான் கொல்லலாம். நீங்கள் 70 பேருன்னு சொல்கிறீங்க. அது சம்மந்தம் ஒரு ஆயத்தை இறங்குச்சு. ஒயின் ஆக்கபத்தும், நீங்கள் பலிக்கு பலி தண்டிப்பதாக இருந்தால் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும், நீங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு பலிக்கு பலி வாங்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தான், அதுவும் கூடும். அடுத்து சொல்கிறான், ஒலையின் சபர்த்தும், நீங்கள் பலிக்கு பலி வாங்காமல் பொறுமையோடு இருந்தால் ஃபஹுவ கைருல் லிஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு அதான் நல்லது. இப்போ அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வேண்டாம், பலிக்கு பலி வேண்டாம், பொறுமையை தான் அல்லாஹ் பெருமானாருக்கு கற்றுக் கொடுக்குறான். உஹது போர்க்களத்தினுடைய அந்த மைதானத்தில் ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்தில் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அவங்க ரோமர்களை எதிர்த்து ஒரு பெரிய போர்க்களத்தில் இருக்கிறாங்க. ரோமர்களுடைய படைகள் பல குழுக்களாக இருக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கே ஒரு சின்ன பயம் வருது, என்னடா இது, நாம ஒரு சோதனையில் அகப்பட்டு கொண்டோமோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்துருச்சு. அபூ உபைதா அவர்கள் ஹஜ்ரத் உமருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த ரோமர்களுடைய படைகள் அவங்களுடைய சூழ்ச்சிகளை பார்த்தா நாங்கள் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலில் 3 விஷயம்தான் எழுதுனாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த சோதனைக்கு பின்னாலும் அல்லாஹ் வெற்றியை எழுதாமல் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த சோதனையில் கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, முஸ்லிம்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதற்கு பிரதிபகாரமாக அல்லாஹ் 2 மகிழ்ச்சியை கொடுக்காமல் இருப்பதில்லை. மூணாவது இந்த ஆயத்தை தான் ஓதுனாங்க. ஆல இம்ரானுடைய இந்த கடைசி ஆயத்தை, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன் சொன்னாங்க. இந்த ஆயத்தை நீங்கள் பலமாக பிடித்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான்னு சொன்னாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, கல்ப சலீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அவங்களுடைய உள்ளம் தூய உள்ளம்னு சொல்லுவான். கல்ப சலீம், இந்த தூய உள்ளம் அது ஒரு மனுஷனுக்கு ஒரு முஸ்லீம் இடத்துல வரணும்னு சொன்னால் 5 விஷயம் இருந்தால் போதும், தூய உள்ளம் வந்துடும். தூய்மையான உள்ளத்திற்கான 5 விஷயங்கள். அதில் முதலாவது என்னன்னா சபுர் தான். முதலாவது தேவை பொறுமை. ஏன்னா வணக்க வழிபாடுகளுக்கு பொறுமை தேவை. இப்போ நோன்பு வைக்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட 14 மணி நேரம் பசி தாகத்தை அடக்கிறதுக்கு பொறுமை தேவை, வணங்குவதற்கு பொறுமை தேவை, பாவங்களை கைவிடுவதற்கு பொறுமை தேவை, துன்பங்களை தாங்கிறதுக்கு பொறுமை தேவை, மனிதர்களால் வரக்கூடிய இடர்பாடுகளை சகித்து கொள்ள பொறுமை தேவை. இப்போ கல்வ சலீமுக்கான முதல் பண்பு என்ன? உங்கள்கிட்ட பொறுமை வேண்டும். 2வது தொழுகை, 3வது துஆ, 4வது சதகா, 5வது திலாவத்துல் குர்ஆன். இந்த 5 விஷயமும் உங்கள்கிட்ட இருந்தால் உங்கள் கல்பு சுத்தமான இதயம், உங்கள் உள்ளம் சுத்தமான உள்ளம். இந்த 5 விஷயம், பொறுமை, தொழுகை, தர்மம், துஆ, குர்ஆன் ஓதுறது, இந்த 5ம் இருந்தால் அவருக்கு அல்லாஹ் தூய்மையான உள்ளத்தை கொடுத்துருக்கிறான். மறுமையில் யார் தூய உள்ளத்தோடு வருவாரோ அவர்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுவான். எனவே அருமையானவர்களே, முஸ்லிம்கள் எல்லா காலத்திலையும் சோதிக்கப்பட்டாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மின் வராஇக்கும் ஐயாம ஸபர், உங்களுக்கு பின்னால் ஒரு கால மரபு இருக்குது, அந்த காலகட்டம் முஸ்லீம்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லீம் தீனின்படி வாழ்வது நெருப்பு கங்க கையில் வச்சிருக்கிற மாதிரின்னு சொன்னாங்க. நம்ம வாழ்கிற காலகட்டம் அப்படி தான், தீனின்படி வாழ்கிறது நெருப்பு கங்க கையில் வச்சிருக்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. அன்றைக்கு அந்த குழப்பமான காலகட்டத்தில், பொறுமை ரொம்ப தேவைப்படுகிற அந்த காலகட்டத்தில்
ஒரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு வணக்கத்திற்கும் 70 பேருடைய நன்மை கொடுக்கப்படும் சொன்னாங்க. நீங்க இன்னைக்கு தொழுகிற இந்த தொழுகைக்கு 70 முஸ்லிம்களுடைய தொழுகை நன்மை கொடுக்கப்படும் சொன்னாங்க. இங்கே தான் சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. குழப்பமான காலகட்டத்தில் உங்களுடைய ஒவ்வொரு வணக்கத்திற்கும் 70 முஸ்லிம்களுடைய நன்மைன்னு சொன்னப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, எந்த 70 முஸ்லிம்கள்? அந்த நேரத்தில் வாழ்வாங்களே அந்த 70 முஸ்லிம்களுடைய நன்மையா அல்லது எங்களின் 70 முஸ்லிம்களுடைய நன்மையான்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, சஹாபாக்களாகிய நீங்கள் உங்களில் 70 பேருடைய நன்மை அவங்களுக்கு தரப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு நாம தொழக்கூடிய தொழுகைக்கு 70 சஹாபாக்களுடைய நன்மை. இன்னைக்கு நீங்க செய்யற தர்மத்திற்கு 70 சஹாபாக்கள் தர்மம் செஞ்ச நன்மை. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலத்தை விட நம்ம சோதனையான காலம். அவங்களுக்கும் சோதனை வந்துச்சு. பெருமானார் இருக்கிறாங்க, வஹி நேரில் வருது, அவங்களுக்கு ஆறுதல் இருக்குது. நமக்கு என்ன ஆறுதல் இருக்குது? இன்னைக்கு நமக்கு வழிகாட்டக்கூட ஆள் இல்லை. அவ்வளவு குழப்பமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வணக்கத்தினுடைய ஒவ்வொன்றுக்கும் 70 முஸ்லிம்களுடைய நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, எல்லா காலத்திலையும் சோதனைகள். குர்ஆனில் 30வது ஜுஸுவில் உஹ்தூத் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ். அதில் ஒரு அரசன் ஈமான் கொண்ட எல்லாத்தையும் நெருப்பு கொண்டதில் போடுவான். கடைசியில் ஒரு அம்மா, அந்த அம்மாவும் நெருப்பு குண்டத்தில், அந்த அம்மாவும் ஈமான் கொண்ட பெண்மணி, ஈமானை விட மாட்டாங்க. உழலாம் நினைக்கிற நேரத்தில் கை குழந்தை, அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கம், விழலாமா வேண்டாமான்னு சொல்லி. அப்போ அந்த குழந்தை எல்லாம் பேச வைப்பான். அந்த குழந்தை சொல்லும், யா உம்மா இஸ்பிரி, என் அருமை தாயே பொறுமையை கடைபிடியுங்கள், இந்த நெருப்பை விட நரக நெருப்பு மோசமானதுன்னு சொல்லி அந்த அம்மாவும் நெருப்பில் ஈமானுக்காண்டி குதிச்சிருவாங்கன்னு வருது. எனவே எல்லா நிலைகளிலும் பொறுமை. நோய்கள் வந்தால் பொறுமை. பெருமானாருடைய காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க, கருப்பு நிற பெண்மணி. அந்த அம்மாவுக்கு வலிப்பு நோய் வந்துடும். வந்தால் அப்படியே விழுந்துருவாங்க. அவங்களுடைய ஆடைகள்லாம் விலகிரும். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய நோய் குணமாகிறதுக்காண்டி துவா செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் விரும்பினா உனக்காண்டி துவா செய்கிற நோய் குணமாயிடும். இந்த நோயை நீ சகித்து கொண்டால் உனக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி. இந்த ரெண்டில் எது வேணும்? பந்தமா சொன்னாங்க, எனக்கு இந்த நோய் இருந்தாலும் பரவாயில்லை, சொர்க்கமே எனக்கு போதும், இந்த நோயோடு நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனால் எனக்காண்டி ஒரு துவா செய்யுங்க, நான் இந்த நோயில் விழும்போது என்னுடைய ஆடைகள் விலகக்கூடாது, அந்த பெண்ணுடைய கற்பொழுக்கம் அது, என்னுடைய துணி விலகாமல் இருக்க துவா செய்யுங்க. பெருமானார் துவா செஞ்சாங்க. ஆஹா, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் முதலாவது விஷயம் சபூர், இஸ்பிரு, பொறுமையா இருங்க. ரெண்டாவது சொல்கிறான் ஓ சாபிரு. ஓ சாபிருக்கு என்ன அர்த்தம்? அதுவும் சபூர்ல இருந்தால் வருது. சாதாரண பொறுமை இல்லை, எதிரிகளை விட பல மடங்கு பொறுமையை கடைபிடிங்கள். எதிரி கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நீங்கள் அதை விட பல மடங்கு பொறுமையை கடைபிடிங்க. மூணாவது விஷயம் ராபித்து. ராபித்துக்கு என்ன அர்த்தம்? பல அர்த்தம் சொல்லுவாங்க. அதில் ஒரு கருத்து, விழிப்புணர்வோடு இருங்கள். எல்லா காலத்திலும் முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரி நம்மை ஏமாலியாக நினைச்சிடவே கூடாது. இதான் பெருமானார் சொன்னது. எதிரி நம்மை ஏமாலின்னு நினைச்சிடக்கூடாது. இந்த விஷயத்தில் தான் முஸ்லிம்கள் பெரிய தவறு செஞ்சாங்க. ஒரு 1000 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் கடந்த 400 வருஷமாகத்தான் உலகத்தில் ஒரு ஏமாந்த சமுதாயமாக இருக்கிறோம். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து நாட்டை நம்ம தான் பாதுகாத்தோம், நாம் தான் தியாகங்கள் செஞ்சோம், உயிர் பொருள் அத்தனையும் செஞ்சோம். ஆனால் அடுத்து இந்த நாட்டை யார் ஆளுவதுங்கிற பிரச்சனை வந்தப்போ நாம் எச்சரிக்கை இல்லாமல் இருந்துட்டோம், விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டோம். அதனுடைய விளைவு தான் இந்த நாட்டுக்கு முழு உரிமை பெற்ற ஒரு சமுதாயம், இந்த நாட்டுக்கு முழு அதிகாரம் பெற்ற ஒரு சமுதாயம் இன்னைக்கு தன்னுடைய உரிமைக்காக போராடுது. இந்த நாட்டில் வாழ்வதற்கான குடியுரிமைக்கான பிரச்சனையை இந்த உம்மத்து சந்திக்குதுன்னு சொன்னால் விழிப்புணர்வு இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் வராபித்து, எச்சரிக்கையாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. இதெல்லாம் காலங்காலமாக சொல்லப்பட்ட நேரத்தில் நாம் விழிப்புணர்வோடு இல்லை. இதே தான் பர்மாலையும் நடந்துச்சு. அங்கேயே அன்றைக்கு பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்களுக்கு ஆபத்திற்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி. இந்த மக்கள் நம்பல, அப்படிலாம் நடக்கவா செய்யும்னு சொல்லி 80களில் ஆரம்பித்தது அங்கே குடியுரிமை பிரச்சனை. அந்த பிரச்சனை தீவிரம் அடைந்தது 2010. இதே போல தான் இந்த அரசு இப்போது கொண்டு வந்திருக்கிற சிஏஏ. நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு நாளைக்கு பிரச்சனை உடனே வராது தான், இன்னைக்கு நாளைக்கு வராது, என்ன வந்து ரொம்ப அசால்ட்டாக இருப்போம். பார்த்தீங்களா, பெருசாக சொன்னாங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் பயமுறுத்தினாங்க ஒன்றும் இல்லை. இதனுடைய தாக்கம் ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு பின்னால்
அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சாபமாக சொல்லலை. இந்த சூழ்ச்சியினுடைய பின்னணி இதே மாதிரி தொடர்ந்தா ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால இந்த சமூகத்தில் முக்காவாசி பேர் அகதிகளாக இருப்பாங்க. இது ஸ்பெயின் அப்படிதான் நடந்துச்சு. இதே பர்மாவில் நடந்தது 80களில் இது வந்துச்சு. அப்போ அன்னைக்கு அவங்க கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தாங்க. 2010 அதனுடைய விளைவு சந்திச்சாங்க. இன்னைக்கு அங்குள்ள பல லட்சம் முஸ்லீம்கள் பங்களாதேஷில் அகதிகளாக இருக்கிறாங்க, இந்தியாவில் அகதிகளாக இருக்கிறாங்க, உலகத்தின் பல பகுதிகளில் அகதிகளாக இருக்கிறாங்க. என்றைக்குமே சூழ்ச்சி அப்படி தான் வேலை செய்யும். இன்றைக்கி அதான் கொண்டு வந்திருக்கிறான். இந்த சட்டம் படிப்படியாக அடுத்து எத்தனை வருஷத்தில் என்ன விளைவுகளை தரும்னு தெரியல. நாம் சுதாரிப்பு இல்லாமல் இருந்தோம். சரியான கல்வியை இந்த சமூகத்துக்கு கொடுக்கல. அதிகாரத்துக்கு போகிற பதவிகளுக்கு போகிற படிப்பை நாம் தேர்வு செய்யலை. உலக கல்வியும் இல்லை, மார்க்க கல்வியும் இல்லை. இன்றைக்கு எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். வராபித்துங்கிற அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்தோம். எச்சரிக்கையோடு இருங்கள், விழிப்போடு இருங்கள், அதை மறந்தோம். இன்னைக்கு எல்லா சோதனையும் சந்திக்கிறோம். இனிமேலாவது விழிப்போடு இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டும். இனிமேலாவது இந்த சமுதாயம் ஒற்றுமையை கடைபிடிக்கணும். எல்லா வகையிலையும் சண்டை பிரச்சனை மார்க்கத்தை நான் எப்போதுமே சொல்கிறது ஒன்று தாங்க. எப்போதுமே சொல்கிறேன். நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், தன் மகனை, நான் பேர் ஊரெலாம் சொல்ல மாட்டேன், தன் மகனை ஒரு மதரசாவில் சேர்க்கறத பற்றி கேட்டார். நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே முஸ்லீம்கள். மார்க்கத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் புரிஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் எந்த மதரசாவை சொல்கிறீங்களோ அந்த மதரசாவை நான் மதிக்கிறேன், அதனுடைய பெரியவங்களையும் நான் மதிக்கிறேன். ஆனால் அவர்கள் சில விஷயங்களில் தவறான கோட்பாடு. என்ன தவறான கோட்பாடு? தப்லீக்காரங்களா அவங்க சுன்னத் ஜமாத் இல்லை, தேவபந்திகளா சுன்னத் ஜமாத் இல்லை, இவங்க காஃபிரு அவங்க காஃபிருன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். உங்கள் பையன் அங்கே போய் அந்த நிலைமையை தேர்ந்தெடுத்து வந்துடுறாங்க. உங்கள் பையன் அங்கே போனால் நாளைக்கு எனக்கே சலாம் சொல்ல மாட்டான்னு சொன்னேன். நான் எல்லாருக்கும் சலாம் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் முஸ்லீம்கள். மார்க்கத்தை விளங்குறதுல சின்ன சின்ன வித்தியாசம். முஸ்லீம்கள் எல்லாருமே பாஸ் தாங்க. பாஸ் மார்க் எடுத்தவங்கள வித்தியாசம் இருக்குல்ல, 40, 50, 60, 70 இருக்கிற மாதிரி ஹிதாயத்துடைய நேர்வழியினுடைய தரங்கள் வேறு, அவ்வளோதான். எல்லாரும் சொர்க்கத்துக்குரியவங்க தான். யாரை பார்த்தாலும் நான் சலாம் சொல்லுவேன். எனக்கு அவன் பரேலவி அது இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன், தேவபந்துடைய பெரியார்களுடைய அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களை வேற கொள்கை சார்ந்தவங்களை நான் திட்டுறது வழிகேடர்கள் என்றெல்லாம் நான் ஒருபோதும் சொன்னதில்லை. இதை சொன்னது அவருக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்குங்க அங்கே சேர்க்கிறதா இல்லையான்னு சொல்லி. அதனால் விழிப்புணர்வில் உம்மத்து தனக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்து யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. பொது விஷயத்தில் எல்லாரும் ஒன்றுபடுங்க. இந்த விழிப்புணர்வு உம்மத்தில் வரணும். அப்போ தான் வெற்றி, அப்போ தான் இந்த உம்மத்துக்கு ஈடேற்றோம். இனிமேலும் சண்டை முடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இந்த உம்மத்து சந்திக்க போகிற விளைவுகள் கணக்கில்லாத எண்ணிலடங்காத விளைவுகள். வராபி தூக்கு இன்னொரு அர்த்தம், இதை சொல்லி முடிச்சிட்றேன். வணக்க வழிபாடுகளில் உறுதியோடு இருங்கள். ராபி தூக்கு அர்த்தம் வணக்க வழிபாடுகள். அதில் ஒன்று என்னன்னா, பள்ளிவாசலில் தங்குறதுக்கு பேர் வராபி தூ, பள்ளியில் தங்குங்கள். பள்ளியில் தங்குறதுனா என்ன அர்த்தம்? பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை வரைக்கும் பள்ளியில் உட்கார்றது பெரிய சிறப்பு. ஹதீஸில் அதை குறித்து ஏகப்பட்ட சிறப்பு வந்திருக்குது. ஒரு ஹதீஸில் நபிஸலாம் சொன்னாங்க, 3 அமல்கள் தொழுகைக்கு பிறகு பள்ளியில் உட்கார்றது. இப்போ அசர் தொழுதுட்டா மகரிப் வரைக்கும் பள்ளியில் உட்காரலாம், கொஞ்ச நேரம் தான். தொழுகைக்கு பிறகு பள்ளியில் உட்கார்றது, பள்ளிக்கு நடந்து வர்றது, பொதுவை நிரப்பமாக செய்கிறது. இந்த 3 காரியத்தை யார் செய்வாரோ பெருமானார் சொன்னாங்க, ஆஷ பி ஹைர், அவர் வாழ்வும் நலமாக வாழ்வார். ஓ மாத்த பி ஹைர், மௌத்தானா நல்ல மௌத்தாவார், அவர் அன்று பிறந்த பாலகனை போல் மாறிவிடுவார். 3 விஷயம்தாங்க. பள்ளியில் தங்கணும். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை, யாருக்கு எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரம். பெரும்பாலும் அசர் டு மகரிப் கொஞ்ச நேரம் பள்ளியில் உட்காரணும், பள்ளிக்கு நடந்து வரணும். 3வது அமல் ஒதுவை நிரப்பமாக செய்யணும். இந்த 3ஐயும் செஞ்சிங்கன்னா ஆஷ பி ஹைர், வாழ்ந்தாலும் நலமான வாழ்வு, மரணித்தாலும் நலமான மரணம், அன்று பிறந்த பாலகனை போல் ஆகிவிடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. இதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம். 4 விஷயங்கள். 4வது விஷயம் வத்தகுல்லாஹ், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, இன்னொரு ஆயத்தும் இந்த சூறாவில் ஓதப்பட்டது. அதையும் சுருக்கமாக சொல்கிறேன். அது யூதர்களை பற்றி வருது. யூதர்கள் அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை, அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை அற்ப விலைக்கு விற்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அற்ப விலைக்கு விற்றாங்க. மறுமையில் அல்லாஹ் அவங்களோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவங்கள பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான், அவங்கள அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான்னு வருது. என்ன அவங்க செஞ்சாங்க? மதீனாவில் வாழ்ந்த சில யூதர்கள் பெருமானாருடைய குணாதிசயங்களை தௌராத்தில் பார்த்த மாதிரியே பெருமானாரும் இருந்தாங்க. அப்போ நபி உண்மைதான், இவங்க சத்தியம்தான், இவங்க உண்மையான நபி தான் சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. மதீனாவில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான், யூத பணக்காரன் காபுல் அஷ்ரஃப். அந்த காபுல் அஷ்ரஃப் அந்த யூதர்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த நபியை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டான். இல்லை, வேதத்தில் என்ன இருக்குதோ அதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது, அவர் உண்மையான நபி தான் சொல்லி. பாவம் சொன்னால், இனிமேல் நான் உங்களுக்கு 5 பைசா தரமாட்டேன்னு சொல்லிட்டான். உங்களுக்கெல்லாம் நான் காசு கொடுத்துட்டு இருந்தேன், இனிமேல் தர முடியாது. இப்படி சொன்னதான் தாமதம், உடனே அப்படியே வள்ளி அடிச்சிட்டான். இல்லை அவர் பொய்யருன்ட்டான். அவர் பொய்யரு, நாங்கள் தான் தப்பாக வழங்கிக்கிட்டோம், உண்மையிலுமே தௌராத்தில் சொல்லப்பட்ட நபி இவர் கிடையாதுன்னு உடனே மாறிட்டாங்க. அப்போ தான் இந்த ஆயத்து இறங்குச்சு, இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹ்தில்லாஹி வ ஐமானிஹிம் ஸமனன் கலீலன். அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அற்ப விலைக்கு விற்றவர்கள் என்று இறங்குச்சு. இவங்களை அல்லாஹ் பேச மாட்டான், இவங்கள்ட்ட அல்லாஹ் பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். இந்த ஆயத்தை ஒட்டி நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். சில பாவங்கள் இருக்குது, அந்த பாவத்தை செய்பவர்களை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், மறுமையில் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். அந்த பாவங்கள் எது? அதில் ஒரு பாவம் என்னன்னு சொன்னால், கரண்டைக்கு கீழ் ஆடை உடுத்துவது. கரண்டைக்கு கீழ் ஆடை யார் உடுத்துறாங்களோ மறுமையில் அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான். அப்போ ஆடை கரண்டைக்கு கீழே உடுக்காதீங்க. சிலருக்கு இயல்பாகவே இறங்கிடலாம், அது வேறு விஷயம். ஹஜ்ரத் அபூபக்கர் அவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஆடை வேஷ்டி உடுத்தாலும் இடுப்பில் நிற்காது, கீழே இறங்கிரும். அவங்க அழுதாங்க, பெருமானார்ட்ட யார சொல்லலாம், கரண்டைக்கு கீழே ஆடை இழுத்து கொண்டு வரக்கூடியவர்களை பற்றி கடுமையாக சொல்கிறீங்களே, எனக்கு இயல்பாகவே கீழே வந்துடுது. அபூபக்கரே, நீங்கள் அதில் கட்டுப்பட்டவர் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நாம் என்னங்க ஆடையை இழுக்கக்கூடாது. பெருமானார் ஆண்களுக்கு சொன்னாங்க, ஆண்களுடைய ஆடை சுன்னத்து எவ்வளோன்னு சொன்னால், நம்முடைய கணுக்கால பாதி வரைக்கும் மேலே தூக்கி இருக்கணும், பாதி வரைக்கும் மேலே இருக்கணும், அப்படி தான் உடுத்தணும். சரி, கொஞ்சம் கீழே இறக்கலாம், ஆனால் கரண்டையை தொற்றக்கூடாது, கரண்டையை தொற்றக்கூடாது. இந்த சட்டத்தை ஆண்களுக்கு சொன்னபோது பெருமானார் காலத்தினுடைய பெண்கள்கிட்ட எவ்வளோ பெரிய தீன் இருந்துச்சு பாருங்க. அவங்க கேட்குறாங்க, யார சொல்லலாம், இந்த சட்டம் எங்களுக்கும் பொருந்துமான்னு கேட்குறாங்க. இந்த சட்டம் எங்களுக்கும் பொருந்துமா? பெண்களுக்கு அந்த சட்டம் என்னங்க, இல்லை, நீங்கள் ஆடையை கீழே இறக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆடையை கீழே இறக்கு. அப்போ யார் கரண்டை வரை ஆடை உடுத்தி இருக்கிறாரோ, அது லுங்கியானாலும் சரி, பைஜாமாவானாலும் சரி, பேண்டானாலும் சரி, நீங்கள் கரண்டைக்கு மேலே தான் நீங்கள் தைக்கணும், கரண்டைக்கு மேலே. அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். ரெண்டாவது யார்? செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவர். மூணாவது யார்? ஒரு வியாபாரத்தில் பொய் சத்தியம் செஞ்சு பொருளை விற்கிறது, பொய் சத்தியம் பண்ணி வாங்கினது 10 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பார், 20 ரூபா கொடுத்து வாங்கினேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி பொய் சத்தியம் பண்ணி விற்கிறவன் இவர்கள் என்று சொன்னான். இன்னும் பல ஹதீஸுகளில் மறுமையில் அல்லாஹ் யாரையெல்லாம் பார்க்க மாட்டான் என்பதில் பெற்றோரை வெறுப்பவன், பெற்றோரை ஒதுக்கி வைப்பவன், ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கிற பெண்கள், ஆண்களை போல் தலை சீவிக்கொள்வது, ஆண்களை போன்று உடையுடுத்தி கொள்வது, இந்த பெண்களையும் மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் இவர்களை. மூணாவது, தன்னுடைய குடும்ப பெண்கள் அந்நிய ஆண்களிடத்தில் பழகிற விஷயத்தில் ரோஷம் இல்லாமல் நடக்கிறவன் தய்யூஸ். தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய சகோதரி, இவங்கெல்லாம் அந்நிய ஆண்கள்கிட்ட சகஜமாக பேசுகிறாங்க, பழகிறாங்க. இதை கண்டு வீட்டில் உள்ள ஆம்பளை கண்டுக்க மாட்டிருக்கிறான், பேசாமல் இருக்கிறான். இவனுக்கு ஹதீஸில் தய்யூஸ், ரோஷம் இல்லாதவன். அவள் தன்னுடைய குடும்பத்து பெண்கள் விஷயத்தில் ரோஷம் இல்லாமல் எந்த ஆம்பளை இருக்கிறானோ மறுமையில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான்னு சொன்னான். தன்னுடைய மனைவியின் பின்துவாரத்தில் யார் உறவு கொள்கிறானோ மறுமையில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான்னு சொன்னான். யார் சுய இன்பத்தில் ஈடுபடுகிறானோ மறுமையில் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான். சில நேரங்களில் வாலிபர்கள் அந்த தவறை செஞ்சிடலாம், ஹதீஸில் அது கடுமையாக கண்டிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் யார் சுய இன்பத்தில் ஈடுபடுகிறானோ அவனையும் மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல பாவங்கள் இருக்குது. அந்த பாவத்தை செய்பவர்களுக்கான மறுமையில் கடுமையான தண்டனை
அல்லாஹ் அதுபோன்ற பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. திருக்குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.